வணக்கம் நண்பர்களே! ஃப்ளைட்ல ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா, ஃப்ளைட் டிக்கெட் ஃபேர் அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஆசைகள வந்து நம்ம தள்ளி போட்டுருப்போம். இந்த வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்பரேட் பண்றாங்க. அந்த ஃப்ளைட் வந்து சென்னை டூ கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்ல 2 மணி நேரம் ஹால்ட்டு. அடுத்தது கோயம்புத்தூர் டூ பெங்களூர் போகுது. அதாவது டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட்டு. இதில ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஃப்ளைட்டோட கனெக்டிங் ஃப்ளைட்ல வந்து ஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. உதாரணமா டைரக்ட் ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, 3000க்கு மேல இருக்கு. இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ல 2600 தான் உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. முதல் தடவ ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றவங்க, இல்ல ஒரு தடவையாவது ஃப்ளைட்ல வந்து ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டிக்கெட்ட வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2500ல 2 ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது 2 தடவ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 2 தடவ லேண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாம ரூ. 2500க்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் வந்து நீங்க ஃப்ளைட்ல வந்து ட்ராவல் பண்ண மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கான டைமுங்க இருக்கு. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, யாத்ரா, கிளியர் ட்ரிப் இது போல ஆப் மூலியமா நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, அதுவும் கம்மியா அதாவது அதிலிருந்து ஒரு ரூ. 500 கம்மியா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ரூ. 2000க்கு உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்படி என்பது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க எப்படி டிக்கெட் புக் பண்றதுன்னு பார்ப்போம். Play Storeல யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இந்த ஆப்ல இருந்து டிக்கெட் புக் பண்ண சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப் மூலியமா டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு ரூ. 550 வரைக்கும் ஆஃபர் வந்து தராங்க. அதனால தான் இந்த ஆப் வந்து நான் பிரிஃபர் பண்றேன். இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒன் வே அப்படின்னு இருக்கும். ஒன் வேன்றது ஒரு தடவ மட்டும் போறது. நான் வந்து ஒன் வே மட்டும் தான் சூஸ் பண்ண போறேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஃப்ரம்னா அந்த இடத்துல வந்து சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சென்னைன்னு டைப் பண்ணீங்கன்னா, சென்னை வரும். அத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூ அட்ரஸ் வந்து பெங்களூரு அப்படின்னு இருக்கும். பெங்களூர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழ வந்து டேட் ஆஃப் ட்ராவல் இருக்கும். டேட் ஆஃப் ட்ராவல் கிளிக் குடுங்க. எந்த டேட்ல நீங்க போக போறீங்களோ, அந்த டேட்ட வந்து நீங்க குடுங்க. கம்மியா வந்து நம்ம டிக்கெட் புக் பண்றதுனால, கொஞ்சம் டேட் தள்ளி குடுக்குறது நல்லது. டேட்ட வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழ வந்து டிராவலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் குடுத்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து நீங்க டிராவல் பண்றீங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில குடுக்கணும். 12 வயசு முடிஞ்சவங்க எல்லாமே அடல்ட் கேட்டகரில வருவாங்க. 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சில்ட்ரன் கேட்டகரில வருவாங்க. 2 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இன்ஃபன்ட் கேட்டகரில வருவாங்க. எந்த கேட்டகரியில வந்து பேசன் ட்ராவல் பண்றாங்களோ, அவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில வந்து ஒரு அடல்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ணிட்டு கீழ வந்து சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க. ஈவினிங் 6:45க்கு வந்து ஃப்ளைட் கிளம்புது. 10:30க்கு வந்து உங்களுக்கு பெங்களூர் போகுது. நடுவுல வந்து ஒரு ஸ்டாப் போட்டிருக்காங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 2640 தான். இந்த ஆப் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ரூ. 550 வந்து கம்மியா வர கிடைக்கும். அடுத்தது அந்த ஃப்ளைட் அந்த கிளிக் குடுங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரி இருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் புக் பண்ணுங்க. அதாவது 2641 அப்படின்னு இருக்கும். அத வந்து புக் குடுங்க. புக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, கிளியரா குடுத்துருப்பாங்க. எத்தன மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புது, எத்தன மணிக்கு கோயம்புத்தூர் போகும். கோயம்புத்தூர்ல எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு லே ஓவர் இருக்கு. 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கு. அடுத்தது அங்கிருந்து 9:35க்கு கிளம்புது. 10:30க்கு வந்து உங்களுக்கு பெங்களூர் போகுது. இதில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ளைட் வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. 2 ஃப்ளைட்டும் நீங்க மாறி மாறி தான் நீங்க ஏறுற மாரி இருக்கும். உங்களுக்கு 1 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல வந்து லே ஓவர் இருக்கிறதுனால, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். நீங்க ஏர்போர்ட்ட வந்து நீங்க அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து நல்லா சுத்தி பார்க்கலாம். அடுத்தது நீங்க அடுத்த ஃப்ளைட் வந்து கேட்ச் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது கீழ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஏற்கனவே 2 ஆஃபர் குடுத்துருக்காங்க. அந்த 2 ஆஃபர்ல எந்த ஆஃபர் நீங்க கிளிக் குடுத்தாலும், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குடுக்குறேன். ரூ. 355 வந்து கீழ வந்து டிஸ்கவுண்ட் ஆகியிருக்கு. அதேபோல இந்த 2 ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம். ஆனா, நம்ம இது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 355 தான் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப் டவுன்லோட் பண்றது ஆஃபரும் கிடைக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரோமோ கோட்ல YTAPPன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. YTAPP டைப் பண்ணிட்டு அப்ளை குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 555 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடும். டிஸ்கவுண்ட் ஆயிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ரூ. 2086 தான் உங்களோட டிக்கெட் ஃபேரே இருக்கு. அடுத்தது நீங்க ப்ரொசீட் குடுங்க. ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ். அதில வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இதில கண்ண மூடிக்கிட்டு கன்டின்யூ வித்தவுட் செக்யூரிங் யுவர் டிராவல் அப்படின்னு குடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தது அடுத்த பேஜ் போகும். இதில வந்து யாத்ராவோட அக்கவுண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி அப்படி இல்லன்னா, கன்டின்யூ அஸ் கெஸ்ட் குடுங்க. அத கிளிக் குடுத்துங்க. கிளிக் குடுத்துட்ட பிறகு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் குடுங்க. இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்ட்டா குடுங்க. ஏன்னா, மொபைல் நம்பருக்கும், இமெயில் ஐடிக்கும் தான் உங்களோட டிக்கெட் காப்பி தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்ட்டான அதாவது டே டு டேல நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பரும், உங்களுடைய இமெயில் ஐடியும் குடுங்க.
கொடுத்துட்டு கன்டினியூஸ் கெஸ் குடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல டிராவலர் நேம் குடுக்கணும். அதாவது யார் பேசஞ்சரோ அவங்க நேம் குடுக்கணும். மிஸ்டரா, மிஸ்ஸஸா, மிஸ்ஸான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம். அதாவது நீங்க எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க கேரி பண்றீங்களோ, அந்த ஐடி ப்ரூஃப் உடைய உங்களுடைய நேம் என்ன குடுத்துருக்கோ, அந்த நேம் தான் நீங்க குடுக்கணும். உங்களுடைய நேம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ல குடுங்க. லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம் வந்து நீங்க என்டர் பண்ணணும். குடுத்துட்டு கீழ வந்து ப்ரொசீட் குடுங்க. ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதுல வந்து உங்களுடைய நீங்க என்டர் பண்ண நேம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களோட நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல வேற நேமோ இருந்துச்சுன்னா, உங்களால டிராவல் பண்ண முடியாது. டீட்டெயில்ஸ செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் குடுங்க. கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, சீட் வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா, சீட் சூஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். அதனால நோ குடுங்க. அதாவது நோ லெட் மீ சூஸ் அப்படின்னு குடுத்துருங்க. அடுத்தது பே நவ் அப்படின்னு குடுங்க. பே நவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். நீங்க பேமெண்ட் ஆப்ஷன்ல நெறைய ஆப்ஷன் இருக்கு. எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்ட வந்து நீங்க பே பண்ணுங்க. பேமெண்ட் பண்ண உடனே உங்களோட டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு வந்து டிக்கெட் காப்பி அனுப்பிச்சுருவாங்க. அந்த டிக்கெட் காப்பி எடுத்து வந்து நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். டோட்டல் ஃபேர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும். அது என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த ஆப்ல மட்டும் கிடையாது. எந்த ஆப்ல இருந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, இல்ல அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ல போயிட்டு அதாவது ஏர்லைன்ஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும், இந்த கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்ல குடுக்குற சாண்ட்விச் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து நீங்க 500, 600 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, நல்ல சாண்ட்விச் கடையில உங்களுக்கான சாண்ட்விச்ச வந்து வாங்கிட்டு, நீங்க ஃப்ளைட்ல போய் நீங்க சாப்பிடலாம். ஃபுட் ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேபோல சீட்டு சூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்பலாம் ஏர்லைன்ஸ்ல வந்து 400, 500, 250 அது மாரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு நீங்க சீக்கிரமா ஏர்போர்ட் போயிட்டு, உங்களுக்கான சீட்ட வந்து நீங்க செக் இன் பண்ணும்போது, செக் இன் கவுண்டர்ல கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது விண்டோ சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உங்களுக்கு இருக்கு. அப்படி இல்ல, விண்டோ சீட்ல வந்து நான் கண்டிப்பா டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வெப்சைட் அட்ரஸ்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே, நீங்க வந்து சீட்ட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல டிராவல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்ண போறீங்கனாலும், அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் செஞ்சிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.